ஆண்டுக்கு ஒரு முறை வந்து திருக்கடவூர் மயான கிணற்றில் குளித்தால் நடக்காத திருமணமும் நடந்தேறுமா? பொதுவாக காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட வேண்டும் என்ற விருப்பம் இந்து மக்கள் பலருக்கும் இருக்கும். ஆனால் வசதி வாய்ப்புகள் சிலருக்கு இடம் கொடுப்பதில்லை. இப்படிப்பட்ட பக்தர்களுக்கும் கங்கையில் நீராடிய புண்ணிய பலனை அருள வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் அந்த புண்ணிய பலனை அவர்கள் அடைவதற்காகத்தான் புனித தலம் ஒன்று இருக்கிறது. அந்த திருத்தலம்தான் திருக்கடவூர் மயானம் என்ற புனித தலம். பிரசித்தி பெற்ற அமிர்தகடேஸ்வரர் கோயிலானது திருக்கடவூருக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. திருக்கடவூர் மயானம் இந்த கோயிலுக்கு வெளியில் தென்புறத்தில் பிரம்ம தீர்த்தம் அமைந்துள்ளது. அதற்கு அருகிலேயே தான் ஒரு தீர்த்த கிணறும் இருக்கிறது. இந்த தீர்த்த கிணற்றின் புனித நீரை கொண்டுதான் திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரருக்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. முக்கியமாக இந்த தீர்த்தத்தில் பக்தர்கள் ஆண்டுக்கு ஒரு முறைதான் புனித நீராட வேண்டும். அதுவும் விசேஷமான ஒரு நாளில் மட்டுமே. அந்த விசேஷமான நாள்தான் பங்குனி மாத அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாளாகும். சிவத்தலங்களில் 5 கோயில்கள் பஞ்சமயான தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை காசி மயானம், கச்சி மயானம், காழி மயானம், நாளூர் மயானம், கடவூர் மயானம். மயானம் என்பது பிரம்மதேவரை சிவபெருமான் எரித்து நீராக்கிய தலங்களை குறிப்பதாகும். ஒவ்வொரு பிரம்ம கர்ப்பத்தின் பல யுகங்களின் முடிவில் சிவபெருமான் தான் என்கின்ற அகந்தை கொண்ட பிரம்மதேவரை எரித்து விடுகிறார். அவ்வாறு சிவபெருமான் பிரம்மதேவரை எரித்த தலங்களில் ஒன்றுதான் திருக்கடவூர் மயானம் என்னும் திருமெஞ்ஞானம். அப்படி சிவபெருமான் பிரம்மதேவரை இந்த தலத்தில் எரித்த போது தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி திருக்கடவூர் மயானத்தை அடைந்து பிரம்மதேவரை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டி பிரார்த்தனை செய்தனர். தேவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கிய சிவபெருமான் பிரம்மதேவரை உயிர்ப்பித்து அவருக்கு சிவஞான உபதேசம் செய்ததுடன் படைக்கும் ஆற்றலையும் அருள் புரிந்தார். பிரம்மா சிவஞான உபதேசம் பெற்ற தலம் திருக்கடவூர் மயானம் என்பதால் இந்த தலத்துக்கு திருமெஞ்ஞானம் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அப்பர், சம்பந்த, சுந்தரர் ஆகியோரால் பாடப்பெற்ற ஸ்தலம் இது. இந்த கோயிலில் இருக்கும் பிரம்ம தீர்த்தத்துக்கு அருகில் உள்ள கிணற்றில்தான் கங்கை பெருகியதாக ஐதீகம். என்றும் 16 வயதுடன் சிரஞ்சீவியாக இருக்கும் வரத்தை சிவனிடமிருந்து பெற்ற மார்க்கண்டேயர் கங்கை நீரால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய விரும்பினார். மார்க்கண்டேயரின் விருப்பத்தை நிறைவேற்ற திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் அந்த கிணற்றில் கங்கையை வரவழைத்து அருள் புரிந்தார் என்கிறது ஸ்தல வரலாறு. திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரர் அருளால் கங்கை சங்கமித்த தீர்த்த கிணறு என்பதால் இந்த கிணற்று நீர் அமிர்தகடேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்ய மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இந்த கோயிலில் அருள் புரியும் பிரம்மபுரீஸ்வரருக்கு கூட இந்த கிணற்று நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. ஒருமுறை பாகுலேயன் என்ற மன்னன் ஒருவன் இங்கிருக்கும் இறைவன் பிரம்மபுரீஸ்வரருக்கு கிணற்று நீர் கொண்டு அபிஷேகம் செய்தார். அப்போது திடீரென்று சிவலிங்கத்தின் உச்சியில் வெடிப்பு ஏற்பட்டது. அந்த தழும்பு இன்றும் சிவலிங்க திருமேனியில் காணப்படுகிறது. எனவே திருக்கடவூர் மயானம் இறைவனுக்கு கூட இந்த கிணற்று நீரால் அபிஷேகம் கிடையாது. இந்த கிணற்றில்தான் பங்குனி மாத அஸ்வினி நட்சத்திரத்தன்று கங்கை பெருகுவதாக ஐதீகம். அன்றைக்கு மட்டுமே பக்தர்கள் கிணற்று நீரை எடுத்து புனித நீராடலாம் என்கின்றனர். இந்த கோயிலில் இறைவன் மேற்கு நோக்கி திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். அம்பிகையின் திருநாமமாக அருள்மிகு நிமல குசாம்பிகை என்று அழைக்கப்படுகின்றார். இந்த தலத்துக்கு இறைவனை வழிபட திருமண தடைகள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. வருடத்திற்கு ஒரு முறை பங்குனி மாதம் வரும் அஸ்வினி நட்சத்திரத்து அன்று இந்த கோயிலுக்கு வந்து புனித நீராடி இறைவனையும் இறைவியையும் மனமுருக வழிபட்டால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். காசிக்கு சென்று கங்கையில் நீராடிய புண்ணியம் கிட்டுவதுடன் பித்ரு தோஷங்கள் உள்ளிட்ட சகல தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம். இந்த கோயிலில் முருகப்பெருமான் வில் அம்புடன் காட்சியளிக்கின்றார். அவரை வழிபட்டால் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். எனவே நடைபெறவிருக்கும் இந்த அற்புதமான புனித நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு புனித நீராடி இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு அனைத்து நலன்களையும் பெற வேண்டும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.